ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 14 முதல் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். ராசியில் ராக பகவான் இருக்கார். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? ஏன்னா 7 சனி போயிட்டுருக்கு. ராசியில் வேற ராகு இருக்கார், 7ல் வேற கேது இருக்கு. 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 6ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த ராசியினுடைய அமைப்பு பலாபலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு மைனஸ் தாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உடனே முடிச்சோமான்னு முடிக்க மாட்டீங்க. காரணம், அவர் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, இதை விட இன்னும் பெருசாக பண்ணணும், இது பத்தாது அப்படின்னு அப்படியே நிப்பாட்டுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா செஞ்சோமா, அதாவது எந்த ஒரு செயலும் நன்றே செய்ய வேண்டும், இன்றே செய்ய வேண்டும், அதுலேயும் இப்பொழுதே செய்ய வேணும்னு படிச்சிருக்கணும். ஆனால் இந்த ராகு வந்துட்டு உட்காந்துட்டாரு, பார்க்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு எதையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு செய்யவே மாட்டீங்க. காலதாமதத்தால் உங்களுக்கு பெயர் புகழ் அடிபடும். அது மட்டும் இல்லை, காரியம் நடக்காது. ஓப்பனாக சொல்லணும்னாக்க. ஆனால் அஃப்கோர்ஸ் இதில் கடவுளுடைய அனுகிரகத்தால் சனி பகவான் 2ல் இருந்து 7 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறார். ஆனால் குரு பார்வையில் இருக்கார். 7 சனி இருந்தாலும் இருந்த போதிலும் உங்களுக்கு எந்த ஒரு தீய பலன்களும் நடக்கவே நடக்காது. ஏன் என்று சொன்னால் குரு பார்வையில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டு அதிபதி தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் என்று சொன்னால், அதாவது குரு தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தன பிராப்தி உள்ளல்லவா. அப்போ பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு சூழல் நிச்சயமாக நிலவப் போகிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். சம்பாத்தியம் வந்ததுன்னா குடும்பத்தில் எல்லாமே ஆஃப் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமாக அவங்க அமைதியாக செயல்படுவார்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதை கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லாவே படிப்பாங்க. இப்போது இந்த சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது ரிஷபம். அப்போ தாய் ஸ்தானம் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்கிறார். அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும்.
மருத்துவ செலவுகள் வைக்கும். அது மட்டுமல்ல, நம்ம சொல்கிறது வார ராசி பலன். ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ், உங்கள் வீட்டு மெயின்டெனன்ஸில் ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 3000 ஒதுக்கி வைப்பீங்க. எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்காக செலவு பண்ணுறது தான் அது. ஆனால் வீட்டில் வந்து தாழ்பால் போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, எலக்ட்ரிக் ஒயரு பற்றி எரிஞ்சு போச்சு, அப்போ சர்க்யூட்டையும் மாற்றணும், இல்லை குழா ரிப்பேர் ஆகிடுச்சு, குழா அந்த லைனையும் மாற்றணும் அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட் வரும். எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செஞ்சீங்கன்னா தப்பிச்சிங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செலவு ரெட்டிப்பாங்க. அது மட்டுமல்ல, ரெட்டிப்பின்னா 3 மடங்கு ஆகும் செலவு. இருக்கிற கடை வாங்கி செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கை தேவை. 6இல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட எதிரிகளுடைய கொட்டம் கொஞ்சம் அடங்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க எதிரிகள். அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஓரளவுக்கு எல்லாரும் உங்களுக்கு அரவணைப்பாக செயல்படுவாங்க. கோர்ட்டு கேஸுன்னு எதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்தில் கேது, அதுதான் பிரச்சனை. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு நீ சொல்லணும். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் வந்து நல்லது செய்கிறேன்னு வருவாங்க. ஏன்னா 7க்குடையவன் சூரியன் 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில். அப்போ நல்லது செய்கிறேன்னு வருவாங்க. அதனால் அவங்களால எதோ உடனே கெடுதலாக மாறும். அப்போ நண்பர்களை வந்து நீங்கள் வந்து நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படும். அப்போ என்ன நினைப்பீங்க? நண்பர்களை திட்டுவீங்க, அடிப்பீங்க. அப்போ நட்பு என்ன, இவ்வளோ காலம் தொடர்ந்து வந்த நட்பு இப்போ வந்து நட்பு முறிந்து போயிடும்ல ஒரு நாளில். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூடங்க கூட்டாளிகள்லாம் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு தாந்தோண்டித்தனமாக செய்வாங்க. அவங்க நினச்சதை செய்யணும்னு நினைப்பாங்க, உங்களுக்கு கலந்து ஆலோசிக்காமலே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. அதாவது விட்டு கொடுத்தவன் தோத்ததா சரித்திரம் இல்லை, ஜெயிச்சதாக தான் சரித்திரம் இருக்குது. அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். உங்களுடைய உடைமைகளை பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக பாதுகாத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நீங்களே மிஸ் பண்ணுறீங்க, இல்லை யாராவது களவாடப்படக்கூடிய நிலை ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 9க்குடைய சுக்கிரன் இருக்கிறார், 5க்குடைய புதன் இருக்கிறார். இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10க்குடைய செவ்வாய் 11ல் இருக்கிறார். இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக திகழப்போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்க, அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலிடத்தில் வேலை பார்க்குற இடத்துல இன்ஸ்டியூஷனில் செல்வாக்கு பெருகும். டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற தகுதி அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தந்தையால் அனுகூலம், சகோதரர்களால் ஆதாயம், அதாவது உங்களுக்கு சகோதரம் இருந்தால் கூட அவரால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம். இளைய சகோதரர்களாலும் நன்மைகள் நடக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம்.
ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம். இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் 14, 15 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. ராசியில் ராகு இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஓம் அமிர்த ராகுவே போற்றி 1008 சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். கேது 7 இருக்கிறதால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். அதனால் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஐயப்பனை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.